ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க அக்கா பொண்ணோட சடங்கு ஃபங்க்ஷனுக்கு பொங்கி தாங்க போட போறோம். சிக்கன்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு சாதத்துக்கு உலெல்லாம் வச்சுட்டு பருப்பையும் வேக போட்டுட்டோம். பருப்பு குழம்புக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியையும் உள்ள போட ஆரம்பிச்சாங்க. நான் போடுறேன்னு வாங்கினேன், ஆனா சூடு தாங்க முடியல. அதனால எங்க அத்தாண்ட கொடுத்துட்டு ஓடிட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி, கொல்லாம்பழம் காஃபின்னு குட்டி குட்டி ஸ்நாக்ஸையும் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பவும் சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் உள்ள போட ஆரம்பிச்சிட்டோம். எங்க ஊர்ல ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த பருப்பு குழம்பு. இந்த பருப்பு குழம்பு இல்லாத விசேஷ வீடே இருக்காது. ஃபங்க்ஷன் வீடுனாலே பொங்கி போடுவாங்கன்றதுனால ஒரே சிக்கன் தாங்க. அதனால இன்னைக்கு சிக்கனை பொரிக்கலாம் அப்படின்னு நல்லா வாஷ் பண்ணி மசாலா எல்லாம் போட்டு நல்லா பொரிச்சிட்டு பருப்பு குழம்புக்கும் தாளிச்சு ஊத்திட்டோம். பாருங்க பருப்பு குழம்பு எப்படி இருக்குன்னு. இங்க உள்ள மரம் ஒண்ணு விழுந்து போஸ்டையே சாட்சி போட்டதுனால கரண்ட் வேற இல்ல. கரண்ட் இல்லாதது வேற ரொம்ப கஷ்டமா இருந்தது. நாளைக்கு என்ன சமைக்க போறோன்றத நாளைக்குள்ள வீடியோல அப்லோட் பண்றேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா.